என் பேர் சுபா. நான் ராமேஸ்வரத்தில் வந்து ஹோட்டல் வச்சுருக்கோம். ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட்குள்ளே. இங்கே வந்து விறகு தட்டுப்பாடு, சிலிண்டர் தட்டுப்பாடுனால ஹோட்டல் அடைக்கிற மாதிரி நிலைமையாக இருக்குது. நாங்கள் காலையில் வச்சு சாயந்தரம் கடை அடைக்கிற மாதிரி தான் இருக்குது. யாத்திரை வர்றவங்களுக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப சிரமப்படுறாங்க. அடைக்க முடியாத சூழ்நிலை தான் நாங்கள் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். எல்லா ஐட்டங்கள் எல்லாம் குறைச்சிட்டோம். பரோட்டாவை குறைச்சிட்டோம், தோசை மட்டும் போடுறோம். இப்படி ஒன்று குறைச்சி தான் போட்டுட்ருக்கோம். ரொம்ப மக்கள் இங்கே கஷ்டப்படுறாங்க. வர்ற டூரிஸ்ட் எல்லாமே சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதிகமாக பிரச்சனை இருக்குது. மத்திய அரசு கொஞ்சம் சிலிண்டரை கொஞ்சம் கடைகளுக்கு ஒன்றாவது வாரத்துக்கு ஒன்றாவது கிடைக்கிற மாதிரி பண்ணலாம். விறகும் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. எப்பயும் போடுறவங்க கூட இப்போ போட மாட்டுறாங்க. கறி கூட கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப இது சிரமமாக இருக்குது. இங்கே அடுப்பு கறியும் கிடைக்க மாட்டேங்குது. வேலை விறகு அடுப்புலாம் சமைச்சிக்கிட்டு இருக்கோம். விறகு வந்து வந்து கிடைச்ச விட இப்போ டபுள் மடங்கு ஆயிடுச்சு. அரை டன் வந்து சின்ன குட்டியானையில் வர அரை வண்டியே வந்து 8,000 9,000 சொல்கிறாங்க. இப்போது அது வாங்கி அந்த ஜாஸ்தியாகவே ஆயிடுச்சு. இப்போது அதுக்கு டிமாண்ட் வரவும் இது ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு. இதனால் அதிகமாக டூரிஸ்ட்டு தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. என் பேர் ஆர் காமராஜ். நான் ஒரு வாரமாக கடை அடைச்சி போட்டிருக்கேன். ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டில் கடை வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து 7,000 8,000 அப்படிங்கையில் எனக்கு வந்து கட்டுப்படி ஆகாது சிலிண்டர் விலை. அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி வாங்கி போட்டு வியாபாரம் பார்க்க முடியாது. எங்களால் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சிருச்சு. ஆர்கே ஹோட்டலு, ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டு. ஆமாம். எனக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5,000 10,000 ரூபாய்க்கு மேலே எனக்கு பாதிப்பு. கடைகளுக்கு பூரா பாக்கி நின்று போச்சு. நான் வந்து என்ன பண்ணுறது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உட்காந்துட்டுருக்கேன். கடை அடைச்சி போட்டு வேலை பார்க்குற ஆளுக்கெல்லாம் ஊருக்கு அனுப்பி விட்டுருக்கேன். ஒரு ஆள் மட்டும் இருக்கார், அம்மா மெஸ்ஸில் போய் சாப்பிட்டு வர்றார். என் ஊர் ராமநாதபுரம். நான் ராமேஸ்வரம் புது பஸ் ஸ்டாண்டில் ஆர்கே ஹோட்டலில் வேலை பார்க்குறேன். சிலிண்டர் தட்டுப்பாடுனால 1950 வாங்கினது இன்றைக்கி 7,000 8,000 போச்சு. அதனால் ஒரு வாரமாக கடை அடைச்சி கிடக்கு. அதனால் சாப்பாடு சாப்பிடலாம், ஒன்றும் பண்ண முடியல. அம்மா ஹோட்டல் போய் சாப்பிட்டு இருக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி டீ 12 ரூபாய்க்கு தொட்டி 20 ரூபா. டீ கூட வழி இல்லாமல் அவர் வியாபாரம் ஒன்றாத்தான் சம்பளம் தருவார் ஓனர். அவரை சொல்லி கொடுத்தோம் இல்லை. அதனால் சிறந்த நடவடிக்கை மட்டும் கேட்டுப்போம். என் பேர் முனியசாமி.